வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நம்ம வச்ச வீக் 4ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம். இதில் இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்னென்ன இன்க்ளூட் ஆயிருந்துச்சுன்னா, தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஓவராலாக ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். எல்லோரும் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா 6th to 10th வந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு ஜிஎஸ் எல்லாமே நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். அடுத்து +1 +2 தான். அதை நம்ம இந்த மாதமே வந்து நம்ம ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது நமக்கு கால்ஃபர் வர முன்னாடியே நம்ம எல்லாமே முடிச்சு ரெடியாக இருக்கும். கால்ஃபர் வந்தோன்னா நம்ம ரிவிஷனுக்கு போயிடலாம். நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாமை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம்ப்பா. இப்போ வாங்க இந்த எக்ஸாமில் இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருந்துச்சு, அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அழகிலா விளையாட்டு அப்படிங்கிறதோட மீனிங் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. அழகிலா அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அது அழகு இல்லாத அப்படின்னு எதிர்மறை சொல்லாக இருக்குது. விளையாட்டு அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. அப்போ வந்து அழகிலா அப்படிங்கிறது ஒரு பெயரச்சம், இது எதிர்மறையும் குறிக்குது. கடைசி எழுத்து வந்து கெட்டு நிற்கிறது அப்படிங்கிறதுனால, ஈறு கெட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பொறுத்துக. நிலை பெறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தல். தலைவர்னா இறைவன், இறைவன் தான் எல்லாத்துக்கும் தலைவர். நீங்கிலா அப்படின்னா இடைவிடாது அப்படின்னு அர்த்தம். விசனம்னா கவலை. அப்போ 4, 3, 2, 1 அப்படிதான் ஆன்சர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி அவர்கள் தான். தமிழ் மொழியை இந்த வருஷம் நம்ம சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கப்பா. அதனால் கண்டிப்பாக தமிழ் மொழியை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வருஷம்தான் தமிழ் மொழியை வந்து நமக்கு உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மொழியை பற்றின செய்திகள் வந்து நீங்கள் புக்கில் இருக்கிறத கண்டிப்பாக தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் எதனை நாம் போற்றி கடைபிடிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. அதாவது இது திருக்குறள் பற்றின கொஸ்டின் ஆன்சர்ப்பா. நம்மளை விட்டு நற்குணங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதை போற்றி கடைபிடிக்கணும் திருவள்ளுவர் சொல்கிறாங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்தோம் அப்படின்னாவே நம்மகிட்ட இருக்க நல்ல குணங்கள்லாம் நம்மளை விட்டு நீங்காது அப்படின்னு வள்ளுவர் அவர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சொல் பல பொருள். செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, இந்த பல பொருள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே சொல் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. இந்த இறந்தார், நோட்கிப்பவர், செய்தாரை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வினையாளனின் பெயர். இந்த விரிமலர் அப்படிங்கிறது வினைத்தொகை. அப்போ இந்த இலக்கண குறிப்பில் பொருந்தாது என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிமலர் தான். நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் பாருங்கள். மிசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தான்ப்பா கேட்டிருக்காங்க, சொல் பொருள் கேட்கல. மிசை அப்படின்னா பள்ளம் அப்படிங்கிற பொருள் வரும். இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால மேலே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நீரின்று அமையாது உலகு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா திருவள்ளுவர் தான் சொல்லியிருப்பாங்க. நீரின்று அமையாது யாக்கைன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. மாமலை போற்றுதும்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மூணுமே சரியாக தான் இருக்குது. நீரின்று அறியாத உலகு அப்படின்னா உலக பொதுமறையாக நம்ம திருக்குறளை தானே சொல்கிறோம், அதனால திருவள்ளுவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரின்று அமையாது யாக்கை அப்படின்னா யாக்கைங்கிறது உடம்பை குறிக்கும். நம்ம உடம்பை பற்றின செய்திகள்லாம் யார் நமக்கு சொல்லுவா அப்படின்னா அவ்வை பாட்டி தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நான்கருவியில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு, தும்பி அப்படிங்கிறது மட்டும்தான்ப்பா நான்கருவியில் வரும். நத்தை அப்படிங்கிறது நான்கருவியில் வந்து வராது. தொல்காப்பியர் வந்து ஓரறிவு இது சொல்லியிருப்பாங்கல்ல, அந்ததோட சேர்ந்த கொஸ்டின் தான் இந்த. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. அதாவது ஒரே ஒரு சொல் மட்டும்தான் வரும். அந்த சொல் வந்து அந்த 2 டேஸையுமே வந்து நமக்கு ஃபுல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சொல்லை வந்து இதை வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. இது புக் பேக்கில் நிறைய கொடுத்துருக்காங்கப்பா. இந்த வருஷம் வந்து இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சிலபஸில். அதனால் புக் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எண்ணெய் ஊற்றி டேஸ் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு டேஸ். அதாவது எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இது வரும். இந்த ஒரு சொல் வந்து இந்த 2 இடத்தையுமே வந்து ஃபுல் பண்ணும். நெக்ஸ்ட்டு கலைச்சொற்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பாருங்கள். ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கல். ஊர்தி அப்படின்னா வெஹிக்கல். கடல் மயில் அப்படின்னா சீ மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்புப்பா. ஏவுகணைனா மிஸ்ஸல். கடல் மயில்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா யுனெஸ்கோ நிறுவனம் தான் இந்த பணிகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட ஒன்றில் சொல்லிசை அளபடை பயின்று வந்துள்ள தொடரை காண்க அப்படிங்கிறாங்க.
செய்யுளிசை அடைபடைனா நமக்கு ஆன்னு முடியும், சொல்லிசை அளபடைனா ஈன்னு முடியும். அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, சொல்லிசை அடைபடை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈன்னு முடிகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வரணசை ஈ அப்படிங்கிறது தான் சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட்டு தமிழ் சொல்ல வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீ அப்படின்னா தேநீர் கரெக்டு தான்ப்பா. டெலிஃபோன்னா கைபேசி அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா டெலி அப்படின்னாலே தொலைவில் இருக்க ஃபோன் அப்படிங்கிற மாதிரி வரும், தொலைபேசி அப்படின்னு வரும். அப்போ கைபேசிங்கிறது தப்பு. கைபேசினா நம்ம செல்ஃபோன், அதுதான் கைபேசின்னு வரும். கிரைண்டர்னா மின் அறவை, வாஷிங் மிஷின்னா வெளுக்கை இயந்திரம். அப்போ இதில் ராங்காக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன், கைபேசி. வலுவு சொற்கள் அற்ற தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவன் கம்பளி விற்றால், இது வந்து நம்ம வலுவு சொற்கள் வந்து நம்ம நடத்தி கொடுத்துருந்தோம். இதில் ஒருவன் அப்படின்னு வராது, ஒருத்தி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்லப்பா, அந்த மாதிரி ஒருத்தி அப்படிங்கிறது தான் கரெக்டு. கம்பளி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ ஒருத்தி கம்பளி விற்றால் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழி வந்து இந்த வருஷம் சிலபஸ்ல நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால பியண்ட் த ட்ரீ ஒயில் இட் இஸ் யங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பெண்டு த ட்ரீ ஒயில் இட் இஸ் யங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5இல் வளையாதது வந்து 50இல் வளையாது. வல்லினம் மிகா இடங்கள் பாருங்கப்பா, இத்தனை நம்ம 4 டெஸ்ட்லேயுமே வல்லினம் மிக இடங்கள் கொடுத்துருந்தோம். இதில் வந்து நமக்கு மிகா இடங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. மிக இடங்களில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மிகா இடங்களை நம்ம ஈஸியாக வந்து நம்ம அடிச்சிடலாம். நேற்றைய சண்டை அப்படிங்கிறது தான் சரியானது. ஏன்னா நேற்றைய அப்படிங்கும்போது வரும், அது வந்து வினை எச்சம் அப்படிங்கிற மாதிரி வரும். வினை எச்சத்துலலாம் வந்து வல்லினம் வந்து மிகாது, அப்போ அதுதான் சரி. நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு தருக. வில்வாள் அப்படின்னா வில்லும் வாளும் அப்படின்னு அப்படிங்கிறது வந்து மறைஞ்சு வந்திருக்குது அப்படிங்கிறதுனால அது உண்மை தொகை. கலைச்சொல் அறிக அப்படின்னா சைலண்ட் சாயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுனா கலர் நிலம் அப்படின்னா நம்ம கலைச்சொல்ல வந்து மீனிங்காக வரும். சொற்பொருள் வந்து பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மறுப்பு அப்படின்னா கொம்பு, வெறி அப்படின்னா மனம், மடிவுனா சோம்பல், சூழ் அப்படின்னா மகளிர்னு கொடுத்துருக்காங்க. சூழ்னா மகளிர் அப்படிங்கிறது ராங்கான ஆன்சர். நெக்ஸ்ட், கீழ்காணும் குரட்பாவில் இடம்பெற்றுள்ள எதுகை தொடர்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எதுகைனா என்னதுப்பா, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அப்போ இதில் நம்ம எதுகை கேட்டிருக்காங்க. எதுகையில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாரை, இகழ்வார், அது 2 தான் எதுகை சொற்கள். நெக்ஸ்ட், இலக்கண குறிப்பில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், இது எல்லாமே வந்து நமக்கு தொழிற்பெயருக்கான விகுதிகள். கேட்டான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தொழிற்பெயரில் வராது, அப்போ அதுதான் பொருந்தாதது. எ குட் மார்க்ஸ்மேன் மே மிஸ் அப்படிங்கிற இணையான பழமொழிக்கு வந்து தமிழ் பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது தான். பழமொழிகளை ரிப்பீட்டடாக ஒரு 2 டைம்ஸ் படிச்சிங்கனாவே எதுக்கு எது வரும் அப்படின்னு நமக்கு எளிமையாக தெரிஞ்சிரும்ப்பா. அதை ஒரு வாரத்துக்கு ஒருக்க, ஒரு 10 நாளைக்கு ஒருக்க நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நம்ம பழமொழிகள் வந்து புக் பேக்கில் இருக்கிறது வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவாக நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம், நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள். எண்ணு பெயர்களில் சரியானவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மரம் அப்படிங்கிறது சரிதான். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு தான், உயிர் மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு தான் வரும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வரும். ஊங்கிறது உயிரெழுத்து, அப்போ அதுக்கு முன்னாடி ஓர்னு வந்திருக்கிறது சரிதான். மாங்கிறது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒருங்கிறதுக்கு சரிதான். முத்தமிழ் அப்படிங்கிறது சரிதான். 3 தமிழ் அப்படிங்கிறத சேர்த்தோம்னா நம்ம முத்தமிழ்னு சொல்லுவோம், அதுவும் சரிதான். அப்போ இதில் அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறளுடன் பெரிதும் தொடர்புடைய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிற எண் தான் திருக்குறளோட பெரிதும் தொடர்புடைய எண்ணாக இருக்கும். தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தல், அம், ஐ, 3மே வந்து தொழிற்பெயர் விகுதி தான், அப்போ 3ம் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மாடு கத்துங்கிறது சரிதான், யானை பிளிரும் சரிதான், குயில் கொஞ்சும் அப்படிங்கிறது தவறு, குயில் கூவும் அப்படிங்கிறது தான் சரி, மயில் அகவும் அப்படிங்கிறது சரிதான். அப்போ இதில் பொருந்தாது என்னன்னு பார்த்தீங்கன்னா குயில் கொஞ்சுங்கிறது தான் தவறானது. நெக்ஸ்ட், தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. மறுபூசி அப்படிங்கிறது எப்படி பிரியும்னா மறுப்பு ப்ளஸ் பூசி அப்படின்னு தான் பிரியும், அதான் மறுபூசின்னு வரும். இங்கே மறு ப்ளஸ் பூசின்னு கொடுத்துக்கிறதுனால அது ராங்கு. எமது என்று அப்படிங்கிறது எமது ப்ளஸ் என்று அப்படிங்கிறது சரிதான். தந்து இமீன்கிறது தந்து ப்ளஸ் உயிமீன் சரிதான். வாயின் நீருங்கிறது வாயின் நீர் சரிதான். நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும் வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. புன்புலம்னா புள்ளிய நிலம், தாட்குன்னா ஆளுமை, புணரியோர்னா தந்தவர், கந்தம் அப்படின்னா மனம், எல்லாமே ஸ்ட்ரைட்டாகவே பொருந்திருக்குப்பா. அப்போ 1 2 3 4 தான் கரெக்டு.
நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் சொல்ல பொருந்தாதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் சொல்லுக்கு பிறமொழி சொற்கள் கொடுத்து அதுக்கு தமிழ் சொல் கேட்பாங்கல்ல, அந்த இதுப்பா. பிளஸர்கார் அப்படின்னா மகிழுந்துங்கிறது சரிதான். முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவரை தான் முக்கியஸ்தர்னு சொல்லுவோம். இங்கே முதன்மை அற்றவர்னு கொடுத்துருக்கு, அதனால ராங்கு. இதுக்காண்டி தான்ப்பா உங்களுக்கு மறுபடியும் கொஸ்டினை தெளிவாக படிங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் கஜானா அப்படின்னா கருவூலம், விஞ்ஞானம்னா அறிவியல். இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்போ ராங்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியஸ்தர் அப்படிங்கிறது தான் ராங்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு பாருங்கள். வானினும் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா, ஒரு மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்றச்சம். இந்த இடத்துல முற்றச்சம் கொடுக்கல, அதனால இங்கே என்ன வரும்னா உயர்வு சிறப்புண்மை அப்படிங்கிறதா இந்த இடத்துல வரும். ஏன்னா வானளவுக்கு அவங்க உயர்வாக இருக்காங்க அப்படிங்கிற மீனிங்கில் வரும், அதனால உயர்வு சிறப்புண்மை. நெக்ஸ்ட் பாருங்க, தவறானவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எதுகை மோனை அப்படிங்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த இதுப்பா. 1வது இது 3வது சேர்ந்து வந்தால் அது பொழிப்பு. 1 2 3 சேர்ந்து வந்தால் அது கூளை. மேற்கதுவாய்னா 1 3 4, ஒரு ஊனா 1 4. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பொழிப்புக்கு நம்ம 1 3 வச்சுருப்போம், ஒரு ஊக்கு 1 4 வச்சுருப்போம். கூளைனா 1 2 3, 3 வேளையும் வந்து கூளை குடிச்சாவது உயிர் வாழ்ந்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கதுவாய் வந்து 1 3 4, நம்ம 32 பல்லு இருக்கு இல்லைங்களா, அந்த 32க்கும் மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்கதுவாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் தொடரில் உரிய சொற்களை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. புலியை கண்டதும் அதனை வாள் டேஸ் வீழ்த்தினான்னா, வாள் கொண்டு வீழ்த்தினான், அதாவது வாளை எடுத்து அந்த புலியை வந்து கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். அப்போ வாள் கொண்டு வீழ்த்தினான்ங்கிறதான் சரி. கீழ்காணும் தொடர்களில் ஏற்புடைய சொல்லை கொண்டு நிரப்புக. நடைபெற்ற தேர்வில் நான் ஒருவன் மட்டுமே தேர்ச்சி பெற்றேன், அதாவது நான் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பொதுமொழி குறிக்காத பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருந்தாமரை அப்படின்னா இதை நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, வரும் ப்ளஸ் தா ப்ளஸ் மறை அப்படின்னு பிரிக்கணும். அந்த தாவை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னா இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கணும். அப்போ ஆ அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன வரும், பசு அப்படின்னு வந்துடும் இல்லையா, இந்த மாதிரி மீனிங்கில் தான் இந்த இது வரும். அப்போ வரும் தாமரை அப்படிங்கும்போது உங்களுக்கு வரும் தாமரை மலர், துன்புறாத மான், துன்புறும் பசுவும் மானும், வரும் தாவும் மான், வருகின்ற மாலை அணிந்தவரை அப்படின்னு எல்லா மீனிங்குமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மல்லல் என்ற சொல்லோட பொருள் என்னது அப்படின்னா மறுமை. இது ஒரு சொல்லும் பொருளும் தான்ப்பா. மறுமை அப்படிங்கிறதா மீனிங். கண்டெடுக்கப்பட்டு உள்ளன அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாய் காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னா, இது ஒரு சென்டென்ஸை வந்து அப்படியே சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி இருக்குங்களா, அதனால் இது ஒரு செய்தி தொடர். இதை வந்து நீங்கள் வினா தொடராக மாற்றோன்னா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக போற்றப்படும் மாடுகள் எது அப்படின்னு கொஸ்டின் மார்க் மாதிரி வந்ததுன்னா அது வினா தொடராக வரும். நெக்ஸ்ட் கலைச்சொற்களில் தவறானது பாருங்கள். சிலபிள்னா அசை, ஃபாண்டுனா எழுத்துரு, கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வியல் இலக்கியம், கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பண்டமாற்று முறைன்னு தான் வரும். இங்கே கண்டமாற்று முறைன்னு வந்திருக்கு, அப்போ அது ராங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல்ல அகர முதலியை வந்து தொகுத்து வெளியிட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அறிவியல் சார்ந்த கலைச்சொல் அகர முதலியை தொகுத்து வெளியிட்டவங்க யாருன்னா மணவை முஸ்தபா அவங்க தான் தொகுத்து வெளியிட்டாங்க. எபிகிராபி அப்படிங்கிற கலைச்சொலுக்கு வந்து மீனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஊர் பெயர்களின் மருவு வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை, புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் ஆன்சர். ஊர் பெயர்களின் மருவு பாருங்க, முக்கூடல் அப்படின்னா சீவலப்பேரி அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈ அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அன்பு, விகுதி, இகழ்ச்சி. இது மூணுமே வந்து ஈ அப்படிங்கிற எழுத்துக்கு தான் வரும். இறைச்சிங்கிறது அதில் பொருந்தாது. அகரவரிசையில் எழுதுக பாருங்க. அகரவரிசையில் நம்ம உயிரெழுத்துக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா உயிரெழுத்துக்கள் அடுக்கணும், அதுக்கு பிறகுதான் உயிர்மெய் அடுக்கணும். இதில் வந்து நமக்கு உயிரெழுத்துக்கள் வச்சு எந்த சென்டென்ஸுமே இல்லை, உயிர்மெய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உயிர்மெய்யில் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா தாவரிசை தான் வரும், அதுக்கப்புறம் தான் பாவரிசை வரும். அப்போ தாவரிசை அடுக்கிட்டு அதுக்கப்புறம் பாவரிசை எடுக்கணும். அப்போ திருவிழா, துணிவு, பாராட்டு, புதுமனை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்கா வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். எழுதும்போது அவன் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றான் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர்ச்சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. எழுதுகிறான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுது அப்படிங்கிறது தான் சரியான கட்டளை சொல் மாதிரி வர்றது தான் வேர்ச்சொல். அப்போ எழுது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். லெக்சிகன் அப்படிங்கிற கலைச்சொலுக்கு வந்து பொருள் கேட்டிருக்காங்க. பேரகராதி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓரெழுத்து ஒரு மொழியில் வி அப்படிங்கிறது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா நீக்கம் அப்படிங்கிறது தான் குறிக்கும். ஏன்னா வி அப்படிங்கிறது நம்ம மலரை சார்ந்து தானே வரும். அப்போ வி அப்படிங்கிறது கீழே விழுந்துருச்சு அப்படிங்கன்னா, அப்போ கீழே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீக்கம் அப்படிங்கிற அர்த்தம். அந்த மாதிரி யோசிச்சு நம்ம எளிமையாக ஆன்சர் எடுத்துடலாம்ப்பா. தமிழில் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் பாருங்கள். சந்தி பிழையற்ற தொடர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஜிஎஸ் கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டதுன்னா 1829. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து நிறைய கடிதங்கள்லாம் எழுதி வில்லியம் பெண்டிங் அவங்க வந்து இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க பாருங்க. தீர்த்தகிரி அப்படின்னா ஓடான் நிலை. இவங்க வந்து இந்த தீர்த்தகிரி வந்து அவங்க பேர் என்னப்பா வரும், சட்டுன்னு மறந்துச்சு. தீரன் சின்னமலை அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு கோட்டை கட்டி திப்பு சுல்தான் இறந்த பிறகு அங்கே ஒரு கோட்டை கட்டி அங்கேயே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடம் தான்ப்பா ஓடான் நிலை. கோபால நாயக்கர்னா திண்டுக்கல். வேலுநாச்சியார் அவர்கள் அவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் கொண்ட பிறகு அவங்க போய் திண்டுக்கல் கோபால நாயக்கர்கிட்ட அடைக்கலம் இருப்பாங்கல்ல, அதுதான். பானர்மேன் அப்படிங்கிறவங்க ராமலிங்கனார். அவங்க வந்து இந்த கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்லி ராமலிங்கனாரை தூது அமைச்சிருப்பாங்கல்ல, அதனால. சுபேதார் சேக் ஆதம் அப்படிங்கிறவங்க வேலூர் புரட்சியில் ஒரு முக்கியமான ஆளாக வந்து இவங்க சுபேதார் சேக் ஆதம் வந்து இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தீவிர தேசியவாதின்னா 3 பேரை சொல்லுவோம்ல, பால் லால் பால் அவங்க தான் தீவிர தேசியவாதி. அப்போ இதில் பிபின் சந்திரபால் அவங்க தான் வருவாங்க. கூற்று காரணம் பாருங்க. காங்கிரஸ் முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்புப்பா. காங்கிரஸ் வந்து 2வது வட்டமேஜை மாநாட்டில் தான் கலந்துருக்கும். காங்கிரஸ் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்ததுங்கிறாங்க. இது வந்து சரிதான். அப்போ கூற்று தவறு, காரணம் சரியானது. சுயராஜ்யவாதிகள் வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தான். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவங்க தான் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியிருப்பாங்க 1893. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் வனச்சட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1865 தான். கிழக்கிந்திய கம்பெனியில் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் அவர்கள் தான் வந்து எதிர்த்து நின்றுப்பாங்க. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பட்டது என்னன்னா பணியாளர் தேர்வு வாரியம். அதுக்கப்புறம் தான் வந்து ஆங்கிலேயர் அரசு வந்து பொதுப்பணி தேர்வாணையத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரிய சமாஜம் தான் தயானந்த சரஸ்வதி அவர்கள் நிறுவியிருப்பாங்க. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் நிறுவியிருப்பாங்க. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் அவங்க நிறுவிப்பாங்க. ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது நம்ம ராஜாராம் மோகன் ராய் இறந்த பிறகு தேவேந்திரநாத் தாகூர் வந்து எடுத்து நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேசவ் சந்திரா சென் வந்து அவங்க பிரம்ம சமாஜத்தில் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அதை வந்து தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் பேர் மாற்றிருப்பாங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறியப்பட்டவுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு வந்து எதிரானதுன்னு கூறினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடுமியான் தான் கூறியிருப்பாங்க. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MC ராசா அவர்கள் தான். மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் அப்படின்னா மாகாணத்துக்கு வந்து தன்னாட்சி, மத்தியில் வந்து இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம்னா 1935. 1919 என்ன அப்படின்னா மாகாணத்திலே மத்தியிலே வந்து இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. 1909 வந்து வகுப்பு வாரித்துவ பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. 1858 வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட சட்டத்தை ஒழிச்சிட்டு இங்கிலாந்து பாராளுமன்றம் வந்து நேரடியாக வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. வேலூர் புரட்சி எப்போது வெடிச்சதுன்னா 1806 ஜூலை 10 தான் வெடிச்சது. சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்திய பொது உடைமை கட்சி 1920 தாஸ்கண்டில் தொடங்கப்பட்டதுங்கிறாங்க. அது 1924 தான் தொடங்கியிருப்பாங்க.
சிங்காரவேலர் கான்பூர் சதிப்பிட்ட வழக்கில் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்னா அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மசானி அவங்க தலைமையில் காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி வந்து உருவானதுங்கிறது சரிதான். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பொது உடைமைவாதிகள் வந்து பங்கேற்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பங்கேற்றிருப்பாங்க. அப்போ அதில் 2 and 3 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமிர்தசரஸில் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சைபுதீன் கிஜ்லு அவங்கள தான் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா 1885. 1885 ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க. அதுக்கு வந்து WG பானர்ஜி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு தலைமையும் தாங்கியிருப்பாங்க. யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்ற வழிகோலியதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவங்களோட முன் முயற்சியினால தான் டல்கௌசி பிரபு அவங்க வந்து இயற்றிருப்பாங்க. இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1918 உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பம்பாயில் போட்டிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு அவர்கள் தான். இவங்க ஒரு டேனியர். 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதல் தொடங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர். அதுக்கப்புறம் செப்டம்பரில் அன்னிபெசன்ட் அவங்க சென்னையில் வந்து நிறுவியிருப்பாங்க. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை யார் எழுதினாங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. திராவிட இல்லம்ங்கிறது நடேசனார் அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னையில் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை சிங்காரவேலன் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. தனித்தமிழ் இயக்கம்ங்கிறது மறைமலை அடிகள். ஜீவசரித சுருக்கம் அப்படிங்கிறது இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய ஜீவசரித சுருக்கம். அவங்களுடைய அதாவது அவங்களுடைய சுயசரிதை தான் அந்த ஜீவசரித சுருக்கம்ங்கிறது. இப்போ 4312 தான் ஆன்சர். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் இயற்றப்பட்டதுன்னா முண்டா கிளர்ச்சி பின்னணியில தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னா கல்கத்தா அமர்வில். அந்த கல்கத்தா அமர்வு சிறப்பு அமர்வில் தான் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அனுமதி வழங்கியிருப்பாங்க. சேலம் வீரகாச்சாரியார் அவங்க வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. அதில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் வந்து இயற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது யாரோட முழக்கம்னு பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கத்தோட முழக்கம் தான் ராஸ்கோப்தார். உண்மை விளம்பி அப்படிங்கிறது தான் அதோட பொருளாக இருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்க 1000 கண் விளக்கில் தான் நடந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு முஸ்லீம் தான் தலைவராக இருந்திருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பூலித்தேவர் வந்து ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற வந்து அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் வந்து பூலித்தேவருக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே சரிதான்ப்பா. அப்போ கூற்று வந்து காரணத்தை விளக்குகிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு கடவுள் கோட்பாடை போதித்தார் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு கடவுள் கோட்பாடை வந்து மறுத்திருப்பாங்க. உருவ வழிபாட்டை ஆதரித்தாருங்கிறாங்க. அவங்க உருவ வழிபாட்டை வந்து எதிர்த்திருப்பாங்க. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் அப்படிங்கிறது சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க. மக்கள் மருந்தக தினம் வந்து மத்திய அரசு எப்போது கடைபிடிக்கிறதுங்கிறாங்க. மத்திய அரசு அப்படின்னா March 7 தான். நிலவில் தலையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசியஸ் அப்படிங்கிற அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான். 2047 வந்து உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து இந்தியா மாற எத்தனை சதவீத வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லி உலக வங்கி அறிவிச்சுள்ளது அப்படின்னா 7.8% தான். தென்மண்டலத்தின் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதா. வில்ஹோ வைசாலி அப்படிங்கிற விருது வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னா உலக வானிலை அமைப்பு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த வில்ஹோ வைசாலி அப்படிங்கிற விருது. இதை வந்து அமுதா அவர்கள் வந்து 2016 வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேத்ஸ் கொஸ்டின்ப்பா. அதை நம்ம மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.